கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் கிறிஸ்து இயேசு அவருக்குள் அந்த மகிமை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் ரொம்ப முக்கியம். ஐஸ்வர்யம் மட்டும் நான் செல்வம் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலுமே நிறைவாக்கி செழிப்பிலே வாழ்வது தான் ஐஸ்வர்யம். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை, அந்த பொக்கிஷத்தை எங்கே வைத்திருக்கிறார் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன? அவருடைய ஐஸ்வர்யம், தம்முடைய தேவாதி தேவனுடைய ஐஸ்வர்யத்தை யாருக்குள்ளே வைத்திருக்கிறார்? கிறிஸ்து இயேசுக்குள்ளே வைத்திருக்கிறார். எப்பொழுது ஆதாம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தானோ, அதற்கப்புறம் கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே சிந்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்று தந்திருக்கிறார். இப்போ நம்ம எது வேண்டாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் அதை வேண்டிக் கொள்ள வேண்டியிருக்கு. அதுதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அந்த மகிமை வைத்திருக்கிறார். சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகம், எல்லா செழிப்புகளும் தேவன் அந்த மீட்பு மூலமாக நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுக்குள்ளே அந்த மகிமையில் நிறைவாக்குவார். தேவன் நமக்கு இந்த நாளிலே அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அந்த மகிமை வைத்திருக்கிறேன், நீ அதை பெற்றுக்கொள், அதை அறிந்து கொள். செல்வத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி வாழ்வது, எப்படி இருப்பது என்று அவருடைய மீட்பை நீ அறிந்து கொள்ளும்போது உனக்கு எல்லா தேவையானது எல்லாம் கிடைக்கும். அதில் மிக முக்கியமானது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற அந்த பலனை தேவன் தருகிறார். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வரல என்ற தலைப்பில் நான் அதிகமாக தியானிக்கிற ஒவ்வொரு நாளும் இதான். கர்த்தர் நம்மை எப்படி பராமரிக்கிறார், கர்த்தர் நம்மை எப்படி கொண்டு செல்கிறார், கர்த்தர் நமக்கு என்ன தருகிறார், நமக்குள்ளே எப்படி அவர் இருந்து நமக்கு எப்படி ஆறுதல் கொடுத்து நம்ம எப்படி பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை நம் மூலமாக எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று தான் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. தேவனுடைய ஒவ்வொரு ரகசியமும் நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகையால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவன் நமக்கு எப்படியெல்லாம் நம்மை வாழ வைக்கிறார், நம்ம எப்படி கிரியேஷன் பண்ணுகிறார், நம்ம எப்படி கொண்டு செல்கிறார். அதுதான் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். அவர் உங்களை தேடி வந்து அதை என்ன செய்கிறார் என்று தான் நாம் தலைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் எப்படி இந்த மகிமையும் அந்த ஐஸ்வர்யத்தை எப்படி தருகிறார் பாருங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளே அந்த மகிமையை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதிரி ஒரு நன்மையான ஒரு காரியத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறதற்கு மிகப்பெரிய பாக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும். அவருக்குள்ளே அந்த மீட்பை கற்றுக்கொள்ளுங்கள். ஐஸ்வர்யம் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.